இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாணவர்களுக்கு 100 வெள்ளி மதிப்புள்ள புத்தக பற்றுச்சீட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்தார். தொடக்க பள்ளிகளில் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் முதல் இடைநிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு 100 வெள்ளி மதிப்புள்ள புத்தக பற்றுச்சீட்டு வழங்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த 100 வெள்ளி மதிப்பிலான புத்தக பற்றுச்சீட்டு நாளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் 2024ஆம் ஆண்டுக்கான கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக விழாவில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இன்று கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக விழாவை தொடக்கி வைத்த பின்னர் பிரதமர் இதனை அறிவித்தார். இந்த 100 வெள்ளி புத்தக பற்றுச்சீட்டு இந்த ஆண்டு முதல் வழங்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். நடந்து முடிந்த கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனது வாகனத்தில் பக்கத்தன் ஹரப்பான் கொடிகளுடன் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் படத்தை காட்சிக்கு வைத்து அப்படத்தை தவறாக பயன்படுத்தியதாக முதியவர் பி. ராமசாமி மீண்டும் கொலகுபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். கடந்த மே 4ஆம் தேதி மாலை 5:40 மணியளவில் கொலகுபுபாரு தமன் புக்கெட் பூங்காவில் தனது 4-வீல் டிரைவ் வாகனத்தில் 66 வயதான ராமசாமி இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட்டாக செயல்பட்ட நீதிபதி சித்தி ஃபத்திமா தாலிப் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட பேரா தஞ்சோங் ரம்புத்தானைச் சேர்ந்த ராமசாமிக்கு எதிரான குற்றச்சாட்டு தமிழில் வாசிக்கப்பட்ட போது அந்த முதியவர் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது கூடியபட்சம் 10,000 வெள்ளி அபராதம் விதிக்க வகை செய்யும் 1954ஆம் ஆண்டு தேர்தல் சட்டம் 4வது பிரிவின் கீழ் ராமசாமி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இதே குற்றத்திற்காக கடந்த மே 6ஆம் தேதி ராமசாமி கொலகுபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட போது தனது தரப்பில் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகாத நிலையில் குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதால் 1 மாத சிறை தண்டனையும் 3000 வெள்ளி அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டது. உடனடியாக சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ராமசாமி 17 நாட்கள் சிறையில் கழித்த நிலையில் கடந்த மே 23ஆம் தேதி இவ்வழக்கு ஷாலாம் உயர் நீதிமன்றத்திற்கு சீராய்வுக்கு வந்தது. இவ்வழக்கை விசாரணை செய்த நீதித்துறை ஆணையர் டாக்டர் வெண்டி உய்சு கொலகுபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ராமசாமி அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நிராகரித்து தண்டனையை ரத்து செய்து சிறையிலிருந்து அவரை விடுவிப்பதாக தீர்ப்பு அளித்தார். அத்துடன் அந்த முதியவர் மீண்டும் கொலகுபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் என்று நீதித்துறை ஆணையர் உத்தரவிட்டார். தனக்கு எதிரான குற்றச்சாட்டு மலாய் மொழியில் வாசிக்கப்பட்டதால் ராமசாமி அதனை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்துள்ளார். தவிர குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அதன் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதை சட்டத்தின் தன்மையை அறியாமலேயே குற்றத்தை ராமசாமி ஒப்புக்கொண்டு இருப்பதால் இவ்வழக்கு மீண்டும் கொலகுபுபாரு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நீதித்துறை ஆணையர் டாக்டர் வெண்டி ஒய்சு உத்தரவிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் இன்று கொலகுபுபாரு நீதிமன்றத்தில் மீண்டும் குற்றஞ்சாட்டப்பட்ட ராமசாமி தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியதால் அவரை 4000 வெள்ளி ஜாமீனில் விடுவிப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் சித்தி ஃபத்திமா தாலிப் அனுமதி அளித்தார். இவ்வழக்கில் ராமசாமி சார்பில் வழக்கறிஞர் என். ராஜேஷ் ஆஜராகினார். அரசாங்கம் அறிவித்துள்ள டீசலுக்கான இலக்குக்கு உரிய உதவித்தொகையானது மக்களுக்கான பிரதான போக்குவரத்து சேவையை வழங்கி வரும் டீசலை பயன்படுத்தி வரும் வாகனங்கள் மட்டும் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளன என்று உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் முகமது அலி இன்று விளக்கம் அளித்துள்ளார். டீசல் எண்ணெயை பயன்படுத்தும் அனைத்து வகையான வாகனங்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படாது. மாறாக மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள்
மற்றும் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்கள் மட்டுமே அரசாங்கத்தின் இலக்குக்கு உரிய உதவித்தொகையை பெற முடியும் என்று அமைச்சர் விளக்கினார். இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு 10 வகையான பொது போக்குவரத்து வாகனங்களும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் 23 வகையான வாகனங்கள் மட்டுமே தகுதி பெற்றுள்ளன என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த வாரம் அறிவித்து இருப்பதை அமைச்சர் அர்மிசான் முகமது அலி இன்று மறு உறுதிப்படுத்தினார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பேராக் லுமூட்டில் அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் ஒன்று மற்றொன்றுடன் மோதி விழுந்து நொறுங்கி 10 வீரர்கள் உயிரிழந்த கோர விபத்து தொடர்பான முழு விசாரணை அறிக்கை இன்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான 2 ஹெலிகாப்டர்களில் ஒன்று அனுமதிக்கப்பட்ட உயரத்திலும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிலும் செல்லாததால் அந்த ஹெலிகாப்டர் மற்றொரு ஹெலிகாப்டருடன் மோதி 10 பேர் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்று அந்த விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லூமூட்டில் அரச மலேசிய கடற்படையின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திற்காக ஒத்திகையில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர்களில் 7 பேர் பயணம் செய்த HOM AW139 ரக ஹெலிகாப்டரும் 3 பயணம் செய்த ஃபெனெக் ரக ஹெலிகாப்டரும் மிக நெருக்கமான சூழலில் மோதிக்கொண்டு விழுந்து நொறுங்கின. இதில் 3 பயணம் செய்த ஃபெனெக் ரக ஹெலிகாப்டரே இந்த விபத்திற்கு மூல காரணமாகும். அது தன்னுடன் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த 7 பேர் பயணம் செய்த HOM AW139 ரக ஹெலிகாப்டரை மிக நெருக்கமான தூரத்தில் மோதியுள்ளது என்று அரச மலேசிய கடற்படை இன்று வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹீரோயின் வகையை சேர்ந்த போதைப் பொருளை வைத்திருந்ததாக பிரபல பாடகர் ஒருவர் ஷா ஆலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 42 வயது கிளிஃப் உமார் என்று அழைக்கப்படும் அப்துல்லா உமார் ஜோசப் என்கின்ற அந்த பிரபல பாடகர் மேஜிஸ்ட்ரேட் ஷாஷா டயானா சப்து முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டுகள் சிறை அல்லது 1 லட்சம் வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 12(3) பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மே 26ஆம் தேதி மாலை 3:30 மணியளவில் ஸ்லாங்கூர், சுபங் ஜயா, ஜலன் பர்சியாரன் குவாஜிபான் அருகே 0.39 கிராம் ஹீரோயின் வகையை சேர்ந்த போதைப் பொருளை வைத்திருந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ஷா ஆலம் IDCC அரங்கில் நடைபெறும். ப்ரீ வெட்டிங், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டேக்கோ, பிரைடல், கேட்டரிங் என பல திருமண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024. படிவம் 3 பயிலும் மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக ஓர் உணவக தொழிலாளர் ஒருவர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 24 வயது லிம் மின் டெக் என்கின்ற அந்த உணவக தொழிலாளர் நீதிபதி இர்வான் ஸ்வைன்போன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு 2 குற்றச்சாட்டுக்கள் வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு பிறம்படி என்று தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 14A மற்றும் 14B ஆகிய பிரிவுகளின் கீழ் அந்நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாத நடுப்பகுதியில் பத்துபஹட் தமன் ஸ்ரீ சகாவிற்கு அருகிலுள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில் 14 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக முதல் குற்றச்சாட்டிலும் அதே வருடத்தின் அக்டோபர் மாத கடைசியில் பத்துபஹாட்டில் கைவிடப்பட்ட ஒரு தொழிற்சாலையில் அதே மாணவியை உடல் ரீதியாக வன்கொடுமை புரிந்ததாக 2வது குற்றச்சாட்டிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த உணவக தொழிலாளியின் ஆசையை நிறைவேற்ற தவறினால் பாதிக்கப்பட்ட மாணவியின் வீட்டை எரித்து விடுவதாக அச்சுறுத்தி இத்தகைய வக்கிர செயலில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 17 வயதுடைய தனது வளர்ப்பு மகளுடன் உடலுறவு கொண்டதாக குமாஸ்தா ஒருவர் அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார்.
34 வயது அந்த குமாஸ்தா நீதிபதி நொர்ஷிலா கமருடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 10 முதல் 30 ஆண்டுகள் வரையில் சிறை மற்றும் பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 376B(1) பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மே 20 முதல் 21ஆம் தேதி வரையில் காலை 10:30 மற்றும் 8:30 மணியளவில் அம்பாங்கில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. ஜோஹர் மூவாரில் உள்ள இடங்களில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் மொத்தம் 44 வெளிநாட்டவர்களை மலேசிய ஜோஹர் குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர். மூவார் கிளை குடிநுழைவு அமலாக்க பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த சோதனையில் சம்பந்தப்பட்ட பகுதி முழுவதும் உள்ள இரும்பு தொழிற்சாலை உட்பட 11 வளாகங்கள் சோதனையிடப்பட்டன. அவ்விடத்தில் அந்நிய பிரஜைகள் அனுமதியின்றி பணிபுரிவதாகவும் முறையான ஆவணங்கள் ஏதுமின்றி நுழைவதாகவும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அந்நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜோஹர் மாநில குடிநுழைவு துறையின் செயல் இயக்குனர் முகமது ஃபைசால் ஷம்சுடின் தெரிவித்தார். இதில் 110 உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகளிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்ட வேளை பல்வேறு குற்றங்களுக்காக 15க்கும் 46க்கும் இடைப்பட்ட வயதுடைய தாய்லாந்தைச் சேர்ந்த 14 ஆண்கள், 3 பெண்கள், 20 வங்காளதேச ஆண்கள், சீனாவைச் சேர்ந்த 3 ஆண்கள் உட்பட ஓர் இந்தோனேசிய பெண்ணும் அடங்குவர் என்று முகமது ஃபைசால் கூறினார். மலாக்கா ஜாசின் தெற்கே செல்லும் 190.7 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் 5 மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளாகியதில் லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த வேளை 4 பேர் படுகாயத்திற்கு ஆளாகினர். இன்று நள்ளிரவு 2 மணியளவில் அலூர் கஜா சிம்பங் அம்பாட்டிலிருந்து ஜோஹருக்கு 20 மோட்டார் சைக்கிள்களுடன் 35 வயது முகமது அஃபிர்சுல் ஹம்சா என்ற அந்த லாரி ஓட்டுநர் வந்து கொண்டிருக்கும் வேளையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் அமட் ஜமீல் ரட்ஜி தெரிவித்தார். இச்சம்பவ இடத்தில் கான்வாய் உறுப்பினர்களில் ஒருவரான 20 வயது ஜக்ருல் அரீஃபின் மின்ஹாட் சாலையில் இருந்த டயர் மீது மோதி வேக கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததாகவும் மேலும் பின்தொடர்ந்து வந்த 4 மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளாகியதாகவும் அமட் ஜமீல் குறிப்பிட்டார். விபத்தில் சிக்கிய அனைவரும் ஜாசின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதுடன் இது குறித்து குற்றவியல் சட்டம் 41(1) பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.